ஜனநாயகன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படத்தோடைய டைட்டில் கார்டு அதை ரீக்ரியேட் பண்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் வந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயத்த எவனாலையுமே ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு வந்ததே போதும். நம்ம கொடுத்த அந்த 200 ரூபாவோ 500 ரூபாவோ அந்த ஒரு டைட்டில் கார்டுக்கே நம்மளுக்கு போதுண்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருந்தாங்க. படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் லீக் ஆகாம படம் வந்திருந்தா இன்னும் பெருசா ஒரு சம்பவம் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா படம் லீக் ஆகி எல்லாரும் பார்த்து முடிச்சு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறமா அந்த படம் வெளிவந்ததுனால கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் எந்த ஒரு படமும் எந்த ஒரு நடிகருடைய படமும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணவே முடியாது, பண்ணவும் முடியாது, பண்ணிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் என்ன லீக் ஹெச்டில வெளி வந்து எல்லா ஊரே பார்த்து முடிச்சிருந்தாலும், பகவந்த் கேசரியோடைய அபிஷியல் ரீமேக்கா இருந்தாலும் இந்த படம் சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணி முடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக அளவில் நம்ம ஜனநாயகன் திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கேன். ரொம்ப ஒரு பெரிய ரெக்கார்டா நான் இதை பாக்குறேன். ஏன்னா எந்த ஒரு நடிகருடைய படமும் இந்த அளவுக்கு லீக் ஆனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் கண்டிப்பா பண்ணவே பண்ணாது. ஸோ ஆனா இந்த படம் ஒன் லாஸ்ட் டைம் என்னுடைய தளபதி என்னுடைய அண்ணனுடைய படம் நான் தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா நம்ம ரசிகர்கள் கொண்டு வந்திருக்காங்க. தயாரிப்பாளருக்கு இந்த படம் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்ல இந்த படம் எடுத்திருக்காங்க, படம் லீக் ஆயிடுச்சு, தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்லாம படம் சிறப்பான தரமான சம்பவம் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாறி இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த படம் இன்னுமும் தியேட்டர்ல ரன் ஆகிட்டு இருக்கு. லைஃப் டைம்ல ஒரு 400ல இருந்து ஒரு 500 கோடி வர்றது கொஞ்சம் டவுட் தான். பட் 400 கோடி வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.